புதுமை பெண் திட்டத்தை போல தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி தொடங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டம் அது வருகிற ஆகஸ்ட் 9ஆம் தேதி கோவையில் நான் தான் போய் தொடங்கி வைக்க போகிறேன். கபாலீஸ்வரர் கலை அறிவியல் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு துவக்க விழாவில் முதலமைச்சர் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் குளத்தூர் தொகுதிக்கு வரும்போது தன்னை அறியாமல் உற்சாகம் பிறப்பதாக கூறினார். தமிழ்நாட்டில் 1400க்கும் அதிகமான கோவில்களில் குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளதாகவும் சாதி மதம் எதுவும் கல்விக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்றும் முதலமைச்சர் பேசினார். மேலும் மாணவர்களுக்கான எண்ணற்ற திட்டங்களை தங்கள் அரசு செய்து வருவதாகவும் கூறினார். மகாராஷ்டிரா மாநிலத்தின் 21வது ஆளுநராக சி.பி. ராதாகிருஷ்ணன் பதவியேற்றார். Chandanapuram Ponusami Radhakrishnan do swear in the name of God that I will faithfully execute the office of Governor of Maharashtra. புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக பதவி வகித்த சி.பி. ராதாகிருஷ்ணன் அம்மாநிலத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரை தொடங்கி வைத்து நேற்று காலை உரையாற்றினார். தொடர்ந்து ஆளுநர் மாளிகையில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் ஆளுநருக்கு பிரியாவிடை அடைத்தனர். தொடர்ந்து விமானம் மூலம் மகாராஷ்டிரா சென்ற சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்டோர் வரவேற்பளித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அம்மாநில உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தேவேந்திர குமார் உபாத்யாயா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தன்னை சிறையில் அடைக்க ஒரு குழுவே 2 மாதங்களாக வேலை செய்ததாக ஜாமீனில் வெளியே வந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை மோசடி செய்த வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அவருக்கு கரூர் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய நிலையில் சிறையில் இருந்து வெளியே வந்தார். இது அமௌண்ட் எல்லாம் கூட்டி சிபிசிஐடிக்கு மாற்றி ஒரு கேஸ் சிபிசிஐடியில் ஒரு கேஸ் எல்என்டோவில் வச்சு ஒரு டோட்டல் டீமே என்ன உள்ள வைக்கிறதுக்கு 2 மாசம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இதை கண்டுலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். இதை வச்சு மிரட்டி கட்சிக்காரங்களை பயமுறுத்தலாம்னு நினைக்கிறதெல்லாம் நடக்காது. சிறை வாசலில் இருந்து சிறைக்கு வெளியே திருச்சி புதுக்கோட்டை சாலையில் உள்ள நுழைவாயில் வரை எம்.ஆர். விஜயபாஸ்கரை அதிமுகவினர் மாலை அணிவித்து ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். இன்போசிஸ் நிறுவனம் 32,000 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக ஜிஎஸ்டி புலனாய்வு இயக்குநரகம் குற்றஞ்சாட்டியுள்ளது. இந்தியாவின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான இன்போசிஸ் பல்வேறு நாடுகளில் கிளைகளை கொண்டு செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் வெளிநாட்டு கிளைகளில் இருந்து பெற்ற சேவைக்கான ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி வரியை இன்போசிஸ் நிறுவனம் பாக்கி வைத்துள்ளதாக ஜிஎஸ்டி புலனாய்வு இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. 2017-18 முதல் 2021-22 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் 32,403 கோடி ரூபாய் வரி பாக்கி வைத்திருப்பதாகவும் இது தொடர்பாக இன்போசிஸ் நிறுவனத்திற்கு 2 முறை நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாகவும் ஜிஎஸ்டி புலனாய்வு இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் இன்போசிஸ் நிறுவனம் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளது. ஜிஎஸ்டி விதிமுறைகளின்படி இந்திய நிறுவனத்திற்கு வெளிநாட்டு கிளைகள் வழங்கும் சேவைகள் ஜிஎஸ்டிக்கு உட்பட்டது அல்ல என்று இன்போசிஸ் நிறுவனம் திட்டவட்டமாக கூறியுள்ளது. சென்னை விமான நிலையத்திற்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் இருந்து மும்பை, கோவா, பெங்களூரு செல்லும் விமானங்களில் சோடியம் கரைசல் எனப்படும் திரவ வடிவிலான குண்டு வைக்கப்பட்டுள்ளதாக விமான நிலைய இயக்குநர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் ஒன்று வந்துள்ளது. இதனையடுத்து விமான நிலையத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர், அதிரடிப்படை வீரர்கள் குவிக்கப்பட்டு தீவிர சோதனை நடத்தப்பட்டது. வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய்கள் உதவியுடன் சோதனை மேற்கொண்டனர். இதில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரடை என தெரிய வந்தது. எனினும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட மும்பை, கோவா, பெங்களூரு செல்லும் விமானங்களில் பயணிப்பவர்கள் வழக்கமான சோதனையுடன் மேலும் 2 கட்ட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். கடந்த 2 மாதங்களில் மட்டும் 10வது முறையாக சென்னை விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சரோஜாவுக்கு எதிராக ஆதாரங்கள் உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் சரோஜா உறுதியளித்ததை அடுத்து அவரது உறவினரான குணசீலன் 15 பேரிடம் 76,50,000 ரூபாய் பெற்றதாக கூறப்படுகிறது. சொன்னபடி வேலை வாங்கி தராததால் சரோஜா மற்றும் அவரது கணவர் லோகரஞ்சன் ஆகியோர் மீது ராசிபுரம் காவல் நிலையத்தில் குணசீலன் புகார் அளித்தார். சரோஜா மற்றும் அவரது கணவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நாமக்கல் குற்றப்பிரிவு போலீசார் விசாரித்து வந்தனர். இந்த வழக்கில் முன்ஜாமீன் பெற்ற சரோஜா வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். வழக்கு நீதிபதி ஜி. ஜெயச்சந்திரன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது சரோஜாவுக்கு எதிரான புகாரில் அவரிடம் பணம் கொடுத்ததற்கான ஆதாரங்கள் உள்ளதாகவும் 34 சாட்சிகள் உள்ளதாகவும்
காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வழக்கை ரத்து செய்யக்கூடாது என காவல்துறை தெரிவித்ததை அடுத்து சரோஜா தரப்பில் மனுவை திரும்பப் பெறுவதாக தெரிவிக்கப்பட்டதால் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார். வைரஸ் தாக்குதலால் நாடு முழுவதும் 300க்கும் மேற்பட்ட கூட்டுறவு மற்றும் சிறு வங்கிகளின் சேவை முடக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் சிறிய வங்கிகளுக்கு தொழில்நுட்ப அமைப்புகளை வழங்கும் C-Edge டெக்னாலஜிஸ் என்ற மென்பொருள் நிறுவனம் ரேன்சம்பர் என்ற தாக்குதலுக்கு உள்ளானது. இதனால் குஜராத் மாநிலத்தில் உள்ள 17 மாவட்ட கூட்டுறவு வங்கிகள் உட்பட நாடு முழுவதும் உள்ள சுமார் 300 சிறிய வங்கிகளின் சேவை முடங்கியது. இந்த வங்கிகளின் வாடிக்கையாளர்கள் ATMில் பணம் எடுக்கவோ UPI உள்ளிட்ட ஆன்லைன் பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளவும் முடியாமல் அவதிக்கு ஆளாகினர். இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனம் C-Edge டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் மென்பொருள் சேவையை தற்காலிகமாக தனிமைப்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளது. C-Edge மூலம் சேவை பெறும் வங்கிகளின் வாடிக்கையாளர்கள் தற்காலிகமாக பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள இயலாது என்றும் தேசிய கட்டண உள்கட்டமைப்பின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேன்சம்பர் தாக்குதலால் பிற வங்கிகளின் சேவைகள் பாதிக்கப்படவில்லை என்றும் இதுவரை நிதி இழப்பு எதுவும் ஏற்படவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இனி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்கப் போவதில்லை என ஒரு மாதத்திற்கு முன்பு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசிய காட்சிதான் இது. அச்சரம் பிசகாமல் மீண்டும் அதேபோன்று கூறியிருக்கிறார். டெல்லி செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த அண்ணாமலையிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது தாம் உயிருடன் இருக்கும் வரை விமான நிலையத்தில் பேட்டியளிக்க மாட்டேன் என தெரிவித்தார். டெல்லி பயணம் ஏர்போர்ட்ல செத்தாலும் பேச மாட்டாங்க. நீங்க ட்ரையே பண்ணாதீங்க. சர்வதேச அரசியல் குறித்த பயிற்சிக்காக அண்ணாமலை வரும் 28ஆம் தேதி லண்டன் செல்ல உள்ள நிலையில் அது குறித்தும் தற்போதைய அரசியல் சூழல் குறித்தும் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா மற்றும் அமித்ஷா ஆகியோரை சந்தித்து பேச உள்ளதாக கூறப்படுகிறது. பொதுத்துறை வங்கிகளில் 4445 துணை மேலாளர் பணிக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வங்கி பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இன்று முதல் வரும் 21ஆம் தேதி வரை இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்நிலை தேர்வு அக்டோபர் மாதமும் அதில் தேர்வு செய்யப்படுவோருக்கான முதன்மை தேர்வு வரும் நவம்பர் மாதமும் நடைபெறவுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பை நிறைவு செய்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் 20 வயது முதல் 30 வயது வரையிலானவர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலை 7.5 ரூபாய் உயர்ந்து 1817 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. அதன்படி சென்னையில் கடைகளில் பயன்படுத்தப்படும் 19 கிலோ எடை கொண்ட வர்த்தக சிலிண்டர் விலை 1809 ரூபாய் 50 காசுகளிலிருந்து 1817 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 4 மாதங்களில் சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 151 ரூபாய் குறைந்த நிலையில் தற்போது சிலிண்டருக்கு 7 ரூபாய் 50 காசுகள் உயர்த்தப்பட்டுள்ளது. அதே சமயம் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை எந்த மாற்றமும் இன்றி 818 ரூபாய் 50 காசுகளாக நீடிக்கிறது. ராகுல் காந்தி குறித்து அவதூறாக பேசியதற்கு பாஜக MP அனுராக் தாக்கூர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக பாஜக MP அனுராக் தாக்கூர் பேசினார். அப்போது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை அவமதிக்கும் வகையில் பேசியதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. அனுராக் தாக்கூர் பேசியது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட போதிலும் அந்த உரையை தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்திருந்தார். இது அவையை அவமதிக்கும் செயல் என்றும் பிரதமர் மோடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மூத்த காங்கிரஸ் MP சரண்ஜித் சிங் சன்னி சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் நோட்டீஸ் கொடுத்துள்ளார். மேலும் இது தொடர்பாக பேசிய உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் சாதி பற்றி பிறரிடம் கேள்வி கேட்க பாஜகவுக்கு என்ன அதிகாரம் உள்ளது என விமர்சித்தார். अनुराग ठाकुर जी को कहा गया है कि 99 बार गाली खा करके आओ आप सदन में, तब आप मंत्री बनोगे. முதன்முறையாக தேர்தலில் வெற்றி பெற்ற பின் தாம் கன்னோஜ் கோயிலுக்கு சென்று திரும்பிய பின் அந்த கோயில் கழுவிவிடப்பட்டதாக அகிலேஷ் யாதவ் கூறினார். அதை செய்தது யார் என்பது பலருக்கும் தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சர்ச்சையில் சிக்கிய புனேவைச் சேர்ந்த பயிற்சி IAS அதிகாரி பூஜா கேட்கரின் பதவிகாரம் பறிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டின் சிவில் சர்வீஸ் தேர்வில் 821வது ரேங்க் வாங்கியிருந்த பூஜா கேட்கர் புனே மாவட்ட உதவி ஆட்சியராக பயிற்சி பெற்று வந்தார். சைரனுடன் தனி கார், தனி அறை கேட்டு சர்ச்சையில் சிக்கினார். இதனிடையே போலி ஆவணங்களை கொடுத்த IAS பணியில் சேர்ந்தது குறித்து பூஜா கேட்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதுகுறித்து விளக்கம் கேட்டு UPSC அனுப்பிய நோட்டீஸுக்கு பூஜா கேட்கர் பதிலளிக்கவில்லை. இதையடுத்து பூஜா கேட்கரின் பதவியை பறித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது.
தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பூஜா கேட்கரின் IAS தேர்ச்சியை ரத்து செய்வதாகவும் எதிர்காலத்தில் மீண்டும் குடிமைப்பணி தேர்வுகளை எழுதவும் மத்திய அரசு தடை விதித்துள்ளது. சென்னை கோயம்பேடு முதல் ஆவடி வரை மெட்ரோ ரயில் வழித்தடம் அமைப்பது குறித்து விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க 80,48,000 ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஒப்பந்தத்தில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன தலைமை பொது மேலாளர் லிவிங்ஸ்டன் உள்ளிட்டோர் கையெழுத்திட்டனர். சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் வழித்தட திட்டத்தில் கோயம்பேட்டிலிருந்து பாடி புதுநகர், அம்பத்தூர், திருமலைவாயில் வழியே ஆவடி வரை வழித்தடம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தோராயமாக 16 கிலோமீட்டர் தொலைவுக்கு 15 உயர்மட்ட மெட்ரோ நிலையங்கள் அமைக்க உள்ள நிலையில் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், தொழில்துறை மற்றும் மக்கள் தொகை அதிகமுள்ள பகுதிகளை கருத்தில் கொண்டு திட்டம் அறிக்கை தயாரிக்கும் பணி மேற்கொள்ளப்படுகிறது. வரும் நவம்பர் மாதம் இறுதிக்குள் பணிகள் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஆய்வுக்கு பிறகு மொத்த நிலையங்களின் எண்ணிக்கை மற்றும் நில தேவைகள் பற்றிய விவரங்கள் இறுதி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.